இன்றைக்கி சந்திரகுப்தா மௌரியாவை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து மௌரிய பேரரசு இருக்குல்ல, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணவரே இவர் தான். இவர் என்ன பண்ணார்னா, நந்தா ரூலர், நந்தா டைனாசிட்டி, நந்தா வம்சம் சொல்லுவாங்கள்ல, அதை சேர்ந்த தனநந்தா அப்படிங்கிறவர் என்ன பண்ணிடுவார்னா தோற்கடிச்சிடுவார். தோற்கடிச்சிட்டு பாட்டலிபுத்ராவை வந்து ஆக்குப்பை பண்ணிடுவார், கேப்சர் பண்ணிடுவார். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 322 பிசியில் நடந்துச்சு. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 322 நடந்துச்சு. இவர் யாரோட ஹெல்ப்போட தனநந்தாவை வந்து தோற்கடிச்சாரு அப்படின்னா கௌட்டில்யா, சாணக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு இந்த பேர் இருக்கு. இவர் தான் வந்து அர்த்த சாஸ்திராவை எழுதியிருப்பார்ல, அவர் தான் வந்து இந்த கௌட்டில்யா சாணக்கியா அப்படிங்கிறவர். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், இவரோட ஹெல்ப்போட தான் தனநந்தாவை வந்து தோற்கடிச்சிட்டு அந்த போரில் வந்து ஜெயிச்சிருப்பார். அடுத்தது 305 பிசியில் வந்து செலுக்கஸ் நிகேட்டர் அப்படிங்கிறவரையும் சந்திரகுப்தா மௌரியா வந்து தோற்கடிச்சிருப்பார். யார்? செலுக்கஸ் நிகேட்டர் அப்படிங்கிறவரையும் சந்திரகுப்தா மௌரியா வந்து தோற்கடிச்சிருப்பார். அதே மாதிரி மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா கிரீக் அம்பாசிடர், ஒரு கிரேக்க தூதுவர் தான் இந்த மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர். இவர் வந்து என்ன பண்ணார்னா, செலுக்கஸ் நிகேட்டர் இருக்கார்ல, இவர் வந்து மெகஸ்தனிஸை வந்து சந்திரகுப்தா மௌரியாவோட அவைக்கு வந்து அனுப்பிச்சு வைப்பார். செலுக்கஸ் நிகேட்டர் வந்து மெகஸ்தனிஸை வந்து சந்திரகுப்தா மௌரியாவோட அவைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அடுத்தது சந்திரகுப்தா மௌரியா வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்னவா மாறிடுவாங்கன்னா, ஜெயினிசம், சமண மதம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து மாறிடுவார். மாறிட்டு சந்திரகிரி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் சரவண பெலஹோலா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சந்திரகிரி மலை இருக்குது. அந்த மலைக்கு போயிட்டு அவர் வந்து சமண மதத்துக்கு வந்து மாறிடுவார். அதே இடத்துல தான் இவர் வந்து ஸ்லோ ஸ்டார்வேஷன், அதாவது ரொம்ப நாள் வந்து சாப்பிடாம இருந்து பட்டினியாக இருந்து வந்து இறந்துருப்பார். ஹி டைட் பை ஸ்லோ ஸ்டார்வேஷன். ஒரு பட்டினியாக இருந்தே வந்து அவர் இறந்துருப்பார். யாருன்னா சந்திரகுப்தா மௌரியா. சமண மதத்துக்கு மாறிட்டு அப்புறமேட்டு இந்த இடத்துக்கு போவார். கர்நாடகாவில் சரவண பெலகோலா அப்படிங்கிற இந்த இடத்துல சந்திரகிரி மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அங்கே வந்து போய் இந்த பட்டினியாக இருந்து இறந்துருவார்.